இன்று கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமம் ரத்து தொடர்பான தனி தீர்மானம் கொண்டுவர திட்டம். பெஞ்சல் புயலால் பாதித்த கடலூர் மற்றும் புதுச்சேரியில் மத்திய குழுவினர் ஆய்வு. நிவாரணம் தேவையில்லை, நிரந்தர தீர்வு வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற கொப்பரை கொண்டு செல்லும் மலைப்பாதை வழுவழுப்பாக உள்ளது என ஆய்வுக்குழுவினர் தகவல். மலையேற பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா என கேள்வி. திருமாவளவனின் கையில் விசிகா இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். ஆனந்த் டெல்டும்டே ஒரு நகர்ப்புற நக்சல் என்றும் குற்றச்சாட்டு. ஆதவ் அர்ஜுனா கட்சி பொறுப்பில்தான் இருக்கிறார் என அண்ணாமலைக்கு திருமாவளவன் விளக்கம். ஆனந்த் டெல்டும்டே மீது தீவிரவாத முத்திரை குத்துவது அநாகரீகமான அரசியல் என்றும் பதிலடி. குலக்கல்வியை புகுத்தி மாணவர்களை பள்ளிகளில் இருந்து வெளியேற்ற பாஜக திட்டமிடுவதாக உதயநிதி விமர்சனம். தமிழ்நாட்டில் விஸ்கர்மா திட்டம் அனுமதிக்கப்படாது என்றும் திட்டவட்டம். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு. தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் தகவல். சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் குழு. விமானத்தில் தப்பிய அதிபர் பஷார் அல் அசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்ததாக தகவல். சிரியா விவகாரத்தில் கூட்டாளிகளுடன் இணைந்து அமெரிக்கா பணியாற்றும் அதிபர் ஜோ பைடன் பேட்டி. சர்வதேச செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் 11வது சுற்று ஆட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் வெற்றி. 6-5 என்ற கணக்கில் முன்னிலை பெற்று சாம்பியன் பட்டத்தை நெருங்குகிறார்.